இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இந்தியா ஆஸ்திரேலிய அணிகள் மோதிய இரண்டாவது பிங்க் பால் டெஸ்ட் போட்டி அடிலைட் மைதானத்தில் கடந்த 6ஆம் தேதி தொடங்கியது. முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய வீரர் டிராவிஸ் ஹெட் இந்திய வீரர்களின் பந்துவீச்சை துவம்சம் செய்து 140 ரன்கள் குவித்தார். இதையடுத்து சிராஜ் வீசிய பந்தில் டிராவிஸ் ஹெட் அவுட் ஆன நிலையில் சிராஜ் ஆக்ரோஷமாக வெளியே போ என்கிற தொனியில் சைகை காட்டினார். டிராவிஸ் ஹெட்டும் சிராஜை நோக்கி பேசிக்கொண்டே அங்கிருந்து வெளியேறினார். பின்னர் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய டிராவிஸ் ஹெட், தான் சிராஜிடம் நன்றாக பந்து வீசியதாகத்தான் சொன்னேன், அவர் தவறாக புரிந்து கொண்டதாக குறிப்பிட்டார். ஆனால் தன்னை மோசமான வார்த்தையால் டிராவிஸ் ஹெட் திட்டிவிட்டு பொய் சொல்கிறார் என சிராஜ் தெரிவித்தார். இதனால் சர்ச்சை உண்டானது. இச்சம்பவம் குறித்து பேசிய இந்திய அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஸ்ரீகாந்த், ஹெட் நம்முடைய பவுலர்களை இரக்கமின்றி அடித்து நொறுக்கியுள்ளார். அப்படிப்பட்ட அவருக்கு எதிராக இப்படி நடந்து கொண்ட சிராஜ் உங்களுக்கு மூளை இல்லையா என கடுமையாக சாடியுள்ளார். ஒருவேளை நீங்கள் திட்டம் போட்டு அவரை 10 அல்லது 0 ரன்களில் அவுட் ஆக்கி இருந்தால் அப்படி செய்வதில் நியாயம் உள்ளது. ஆனால் சிறப்பாக விளையாடியவரை பாராட்டாமல் இப்படி செய்வது ஸ்லேட்ஜிங் கிடையாது, பைத்தியக்காரத்தனம் என்றும் ஸ்ரீகாந்த் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து நன்னடத்தை விதிகளை மீறியதற்காக முகமது சிராஜுக்கு போட்டியின் ஊதியத்திலிருந்து 20% அபராதமாக ஐசிசி விதித்துள்ளது. மேலும் சிராஜுக்கு ஒரு டிமெரிட் புள்ளியும் வழங்கப்பட்டது. டிராவிஸ் ஹெட்டுக்கு அபராதம் ஏதும் விதிக்காமல் ஒரு டிமெரிட் புள்ளி மட்டும் வழங்கப்பட்டது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.